கனடாவின் எட்மண்டன் நகரில் உள்ள மேற்கு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் 35 வயது ஆணான ஜான் மோனாரே சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீடொன்றில் அதிகாலை 1 மணியளவில் அவசர மருத்துவ சேவைகள் அளித்த அழைப்புக்கு ஏற்ப போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்து மோனாரேஸின் சடலத்தை கண்டுபிடித்தனர். அவரது மரணம் சந்தேகத்திற்கிடமானது என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மரணத்துக்கான காரணம் மற்றும் மரணமான முறை குறித்த விசாரணை இன்னும் தொடர்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜான் மோனாரெஸின் மரணத்துடன் தொடர்புடைய தகவல்கள் உள்ளவர்கள் எட்மண்டன் போலீசாரை 780 423 45 67 என்ற எண்ணில் அல்லது அலைபேசியில் இருந்து #377 என்ற குறியீட்டை அழைப்பதன் மூலம் தொடர்பு கொள்ளலாம். இதேவேளை முன்சி டெலாவேர் நேஷன் பகுதியில் இடம்பெற்ற பயங்கர வாகன விபத்தில் 24 வயது பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று அதிகாலை 5:30 மணியளவில் ஜூப்ளி சாலையில் டோமிகோ சாலை அருகே பெண்ணொருவர் வாகனத்தின் அருகில் சலனமற்றிருப்பதாக ஒன்டாரியோ மாகாண போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் குறித்த பெண்ணுக்கு உயிர்காப்பு முதலுதவிகள் வழங்கிய போதிலும் சிகிச்சை பலனின்றி குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களும் திருடப்பட்ட வாகனத்துடன் தப்பி சென்ற நிலையில் போலீசார் அவர்களை பின்னர் கைது செய்துள்ளனர்.